சொல்லு ஹாய் சொல்லு. ஹாய். எங்க போறோம் நம்ம? எங்க போறோம் கரெக்டா சொல்லு. எங்க போறோம் நம்ம? ஸ்கூல். நாங்கள் இன்னைக்கு வந்து பூபுக்கு நர்சரி பார்க்குறதுக்காக போகிறோம். இங்கே 3 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து ஃப்ரீ. ஸோ பூபு இஸ் கோயிங் டு டர்ன் 3 சூன். ஏப்ரலில் அவன் பர்த்டே வருதா, இன்னும் 2 months தான் இருக்குது. ஸோ நர்சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அப்பாயின்மெண்ட்லாம் வாங்கியாச்சு. போய் நாங்களும் பூபுவும் பார்க்க போகிறோம். ரொம்ப எக்ஸைட்டடாக தான் இருக்குது. அதே நேரத்தில் ஒரு பக்கம் லைட்டாக கஷ்டமாகவும் இருக்குது. ஏன்னா பூபு வந்து ஒரு புது வேர்ல்டை வந்து ஃபேஸ் பண்ண போகிறோம். வீட்டுக்குள்ளேயே இருந்து பழகிட்டோமா, அதனால ஸோ வாங்க பார்க்கலாம். ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். நாங்கள் ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கோம். ஸ்கூலில் ஜாலியாக இருக்கும், இந்த இது நர்சரியில் ஜாலியாக இருக்கும். இந்த மாதிரி வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் கிடைப்பாங்க. நீ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுவோம், உன்னோட டாய்ஸை வந்து ஷேர் பண்ணணும், எல்லாம் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம் நாங்கள். அதனால் அவன் கொஞ்சம் ஒரு எக்ஸைட்டடாக தான் இருக்கான். பூபு, ஆர் யூ எக்ஸைட்டட்? பூபு பூபு பூச்சி பூச்சி புழு இது என்னது? நர்சரி வியூக்கு தானே போயிருந்தோம். நர்சரி வியூ போய் பார்த்துட்டு வந்துட்டோம். என்ன தேவை சொல்லுங்கள். எனக்கு வந்து இது வந்து ரொம்ப பெருசாக புதுசாக தெரில. ஏன்னா நான் ஆல்ரெடி என் பழைய வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். நான் ஆல்ரெடி வந்து நர்சரி அசிஸ்டண்ட்டாக தான் வந்து பார்ட் டைமும் ஒர்க் பண்ணிட்டு தான் இப்போ வந்து மெட்டர்னிட்டி லீவில் இருக்கேன். இதுக்கப்புறமும் வந்து லட்டு வந்து கொஞ்சம் பெரிய பிளான் ஆனோம். 1 year ஆனோம், 1.5 years ஆனோம்னா திருப்பியும் வந்து அதில் தான் ஃபஸ்ட்டு நான் போய் நுழைவேன். அதுக்கப்புறம் தான் எந்த ஜாபாக இருந்தாலும் ஒர்க் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வியூவெல்லாம் எனக்கு அந்தளவுக்கு புதுசாக அந்தளவுக்கு ஒரு எக்ஸைட்டடாக இல்லை, ஆல்ரெடி பார்த்தது தான். பட் ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த நர்சரி நல்லா இருக்க மாதிரி எனக்கு ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு பாசிட்டிவ் வைப் வந்துச்சு. நல்லா இருந்துச்சு. சொல்லுங்கள் தேவோ. ஸோ எனக்கும் தியாகுக்கு தான் ஆக்சுவலாக புதுசு. லைக் நான் ஃபஸ்ட் டைம் வந்து நர்சரி உள்ளே போயிட்டு பார்க்குறேன் எப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. நல்லா இருந்தது. குழந்தைங்க விளையாடுறதுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு எல்லாம் செட் பண்ணி ஒவ்வொரு ஏரியாவும், லைக் ஒரு ஏரியாவில் வந்து பெயிண்டிங்கு, இன்னொரு ஏரியாவில் இந்த டாய்ஸு, இன்னொரு ஏரியாவில் வுட்டு சம்மந்தமான ஐட்டமு. ஸோ இந்த மாதிரி நிறையா வெரைட்டி ஆஃப் டிஃப்ரெண்ட் ஏரியா வச்சு அதுக்குள்ளே அந்தந்த ஏரியாவில் அந்தந்த மாதிரி ஆர்ட் ஒர்க் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. சில இடத்துல வந்து காமாக உட்காந்து விளையாடுறதுக்கு ஒரு மாதிரி இருட்டாக இருக்கிற மாதிரியான ஒரு லைட்டாக இருட்டாக இருக்கிற மாதிரி, குழந்தைங்க வந்து சைலண்ட்டாக இருக்கிற மாதிரியான இடம்லாம் செட் பண்ணி வச்சுருந்தாங்க. நல்லா இருந்தது பார்க்க. என்னென்னா தெரில, லைக் இருந்தாலும் நமக்கு நம்ம குழந்தைய வந்து நம்மளை விட்டுட்டு வேற ஒருத்தவங்களை நம்பி விடணும்னு யோசிக்கும் போது கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறல, லைக் பயமாக இருக்குன்னு சொல்லலாம். கஷ்டமாக இருக்கிறது நான் கிடையாது, ஏன்னா எப்படி இருந்தாலும் போய் தான் ஆகணும். பட் லைட்டாக ஒரு பயம் இருக்கும். ஏன்னா நம்ம கைக்குள்ளேயே வச்சு வளர்த்துட்டு ஒரு வெளியில் விடும்போது கொஞ்சம் பயமாக இருக்குது. பட் அப்புறம் வந்து காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து அப்படின்ற மாதிரி எங்களுக்கு வந்து நான் ஒர்க்கிங் பண்ணுறேன், காயத்ரி வந்து லீவில் இருக்காங்க. பார்ட் டைம் பண்ணுறதுனால காயத்ரிக்கு அந்த 15 hours கிடையாது. பட் எனக்கு 15 hours நான் வந்து என் சைட்லேருந்து இது பண்ணாங்கும் போது 15 hours அவனுக்கு வந்து நாங்கள் போடலாம். ஒரு 3 நாள் போடலாம். பூபு வந்து 3 turn ஆக போகிறான் சூன் வந்து இந்த ஏப்ரல்லேருந்து. ஸோ வந்து 15 hours வந்து ஃப்ரீ தான். ஒரு இன்னும் 2 months தான் இருக்குது அப்படின்றதுனால நம்ம முன்னாடியே வந்து அந்த வீவிங்லேருந்து எந்தெந்த நர்சரிலாம் நமக்கு வந்து பக்கத்தில் இருக்குது, அதே மாதிரி வந்து எங்கே ஸ்பேஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது வந்து குட்டு. ஏன்னா முன்னாடியே வந்து நம்ம அப்ளிகேஷன்லாம் ஃபில் பண்ணி எல்லாமே ரெடியாக பண்ணி வச்சுக்கோம். எந்த ஸ்கூல் நமக்கு பிடிச்சிருக்கோ, எந்த ஸ்கூல் நமக்கு ஸ்பேஸ் கிடைக்குதோ அந்த ஸ்கூலில் நம்ம வந்து லைக் இப்போ ஒரு ஸ்கூலில் வியூவிங் பார்த்துருக்கோம். இதே மாதிரி 2-3 நர்சரி போய் பார்க்கணும். பட் பார்த்ததுக்கப்புறம் ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஸோ இதை பொறுத்தவரை 15 hours யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ்க்கு வந்து ஒரு ஹவருக்கு வந்து 5 pounds பே பண்ணுற மாதிரி. இங்கே வந்து எப்படின்னா லைக் நாங்கள் 15 hours யூஸ் பண்ணலாம். அதை வந்து 3 daysக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். 15 hours வந்து 3 நாளைக்கு 5 hours கால்குலேட் பண்ணிட்டு மீதி 2 நாள் வீட்டில் வச்சுக்கலாம். ஸோ அந்த 3 நாள்லேயே 15 hours மேலே நாங்கள் ஏதாவது விடணும்னா அதுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் என்னதுன்னு கேட்கும்போது பர் ஹவர் வந்து 5 pounds இந்த மாதிரி பே பண்ணுவாங்க. ஆன் டாப் ஆஃப் தட் டெய்லி வந்து ஒரு 4 செஷன், அதாவது ஒரு நாளுங்கிறது ஒரு செஷன் சொல்லுவாங்க. ஸோ ஒரு செஷனுக்கு வந்து எக்ஸ்ட்ரா 5 pounds பே பண்ணணும். அது வந்து எப்படின்னா இவங்க அந்த குழந்தைங்களை வந்து வெளியில் ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் ஃபாரஸ்ட்டை காமிக்கிறது, இது பக்கத்தில் இருக்கிற லைப்ரரிக்கு கூட்டிகிட்டு போய் லைப்ரரி காமிக்கிறது, அப்புறமேட்டு நிறையா சின்ன ஆக்டிவிட்டி, எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டி, கரிக்குலர் ஆக்டிவிட்டிலாம் பண்ணுறதுக்காக நம்ம அதை பே பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபுட்டு ஸ்நாக்கும் தந்துடுவாங்க. லஞ்சுக்கு தனியாக பே பண்ணணும். அது வந்து 3 pounds. ஆமாம், மீல்ஸ் வந்து ஒரு மீல் பெர் மீல் வந்து எப்படி 3.50 சொன்னாங்க.
பட் நான் வந்து நாங்கள் வந்து மோஸ்ட்லி ஓனாக கொண்டு போகிற பிளானில் தான் இருக்கோம். ஏன்னா ஃப்ரூட்ஸ் தான், ஒன்றும் இல்லை, கடையில் போய் நம்ம வாங்கி கொடுக்குற ஃப்ரூட்ஸ் தான் கட் பண்ணி நம்ம பாக்ஸில் எடுத்து கொடுத்துட்டா அதை சாப்பிட்டுப்பாங்க. ஸோ அந்த பிளானில் தான் இருக்கும். நான் வந்து அந்த பிளான் தான் நினைக்கிறேன். ஏன்னா 3.50 ஸ்டாஃபை பொறுத்தவரை நிறைய ஸ்டாஃப் இருக்காங்க. ஸோ அதனால கொஞ்சம் நல்லா இருக்குது. லைக் கம்மியான ஸ்டாஃபை வச்சு மேனேஜ் பண்ணாமல் லைக் நிறையா ஸ்டாஃப் வச்சுருக்காங்க. ஸோ குழந்தைங்களை பார்த்துக்கிறதுக்கு நிறைய ஸ்டாஃப் இருக்கும்போது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கேர் எடுத்து பார்ப்பாங்க. லைக் ஒரு நிறைய கிட்ஸ் இருக்காங்க, ஆனால் கொஞ்சம் ஸ்டாஃப் இருக்காங்கன்னா கொஞ்சம் இதாக இருக்கும். இல்லை ஆக்சுவலாக இது என்னென்னா, நான் ஒர்க் பண்ணியிருக்கனால எனக்கு தெரியும். எப்படின்னா 2 கிளாஸாக வந்து ஆக்சுவலாக பிரித்து வச்சுருக்காங்க. இது வந்து என்னென்னா 3 to 4 இயர்ஸில் வந்து 2 கிளாஸஸ் இருக்குது. அந்த 2 கிளாஸஸில் எப்படின்னா, ஒன்று லில்லி கிளாஸ், இன்னொரு கிளாஸ் வந்து வேறு ஏதோ சம்திங் சொன்னாங்க, நேம் வந்து எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த 2 கிளாஸ்லையும் ஒரு கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் வந்து நிறைய இடம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. இன்னொரு கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா இடம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதாவது ஒரு கிளாஸில் வந்து இந்த கிளாஸ்க்குள்ளே எனக்கு வந்து 24 people வந்து என்னால் அக்காமடேட், லைக் 24 கிட்ஸ் வந்து என்னால் அக்காமடேட் பண்ண முடியும். இன்னொரு கிளாஸில் வந்து அந்த அளவுக்கு இல்லை நினைக்கிறேன். அதை விட லைக் 20 அக்காமடேட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். 20-20க்குள்ளே தான் அக்காமடேட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஸோ அது மாதிரி வந்து எப்படின்னா, இப்போ மகிழனை வந்து நாங்கள் வந்து சேர்க்குறோம் இங்கே அப்படின்னா, எந்த கிளாஸில் வந்து ஸ்பேஸ் அவைலபிளாக இருக்கோ, எந்த கிளாஸில் வந்து ஸ்பேஸ் அவைலபிளாக இருக்கோ அந்த கிளாஸில் தான் போடுவாங்க. லைக் இது வந்து டெய்லி பேசிஸில் தான் மாற்றுவீங்களா அப்படின்னு சொல்லி தியாகம் கேட்டாங்க. டெய்லி பேசிஸில் தான் மாற்ற மாட்டாங்க. எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இந்த நர்சரி தான் ஃபஸ்ட்டு நாங்கள் விசிட் பண்ணுற நர்சரி. இன்னும் பிளான் பண்ணி வச்சுருக்கோம், 1-2 நர்சரி பார்ப்போம். போய் வியூவிங் பார்த்தா தான் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எங்கே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாமே வியூவிங் தான், வீடு முதற்கொண்டு வாடகை வீடு பார்க்குறது வியூவிங்கு, குழந்தை ஸ்கூலில் சேர்க்குறதுக்கு வியூவிங் ஃபஸ்ட்டு போட்டு அதுக்கப்புறமாட்டி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமாட்டி பார்ப்போம். கேட்டாங்க, உங்களுக்கு தோணுதா உங்கள் பையன் வந்து லைக் ஈஸியாக செட்டில் ஆகிடுவான் அப்படின்னு சொல்லிட்டுன்னு கேட்டாங்க. எங்களுக்கு தெரியலைங்க, அவன் வந்தால் தான் தெரியும் அப்படின்ற மாதிரி இருக்குது. தெரில, எனக்கு என்னமோ லைக் கொஞ்ச நாள் கஷ்டமாக இருக்கும், ஹில் பி ஓகே அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. பார்ப்போம். ஏன்னா ஆல்மோஸ்ட் 3 வந்துட்டாங்களே, கொஞ்சம் ஓரளவு அந்த விளாட்றது இருக்கும்ல. பட் ஸ்டில் வந்து தெரியல, என்னன்னு போனால் தான் தெரியும். கதை உள்ளே இருக்க போனால் தான் தெரியும் எத்தனை நாள் வந்து அழுகப்போகிறோம், எத்தனை நாள் ஆக போகுது அவன் வந்து செட்டில் ஆகுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஹோப்ஃபுல்லி சீக்கிரம் வந்து செட்டில் ஆகிடணும்னு வேண்டிக்கிறேன். ஏன்னா லட்டுவையும் வச்சு மேனேஜ் பண்ணிட்டு, லட்டு பூபு 2 பேரையும் வச்சு மேனேஜ் பண்ணுறது எனக்கு ரொம்ப கஷ்டம். கரெக்டாக எங்கள் அம்மா மார்ச் எண்டில் போயிடுவாங்க. மார்ச் எண்டுக்கிட்டே போகிறதுனால வந்து ஏப்ரலில் கரெக்டாக அவன் 3 டர்ன் ஆகுறதுனால போடுறது கரெக்டாக இருக்கும். பூபுமா நர்சரி போறீங்களா அடிச்சலாம், ஸ்கூல் போறீங்களா அடிச்சலாம்? எப்போ போகிற? நாளைக்கு, எல்லாத்துக்கும் நாளைக்கு தான். இப்போ அந்த வியூவிங்க்கு பார்த்தீங்கன்னா லட்டுவை நல்லா குளிப்பாட்டி தூங்க வச்சுட்டு, இது ஃபீட் பண்ணிட்டு தூங்க வச்சுட்டு எங்கள் மம்மிகிட்ட கொடுத்துட்டு வந்தாச்சு. ஸோ அவன் நல்லா சாலிடாக 2 hours to 3 hours நல்லா தூங்குவான். ஏன்னா தலை குளிச்சிருக்கான், அதனால நல்லா தூங்குவாங்க. அப்படியே ஆல்டிக்கு வந்துட்டான், ஆல்டியை சுற்றிட்டு போகலான்னு.